பேர் என்ன? மத்ஸ்யா. முழு பேர? மத்ஸ்யா தாடா. மத்ஸ்யா சாது மாதிரி பேரை வச்சுக்கிட்டு பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணிருக்க. அங்காடையால சொல்லு. சொல்ற, எழுதிக்க. வலது கையில பெரிய தீக்காயம் இருக்கு. பார்த்த தெரியல உனக்கு? என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க? தப்பு பண்ணிட்டேன். உங்க அப்பனுக்கு கொல்லி வைக்கும் போது உன்னையும் உங்க அம்மாவையால தூக்கி போட்டுருக்கணும். அடிக்கிறா. கவலைப்படாதீங்க சார். அடிக்கிற அடியில அவனுக்கு அப்பா அம்மா வச்ச பேரெல்லாம் மறக்கலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கேரண்டியா சொல்றேன். இங்க இருந்து அவன் வெளியே போக மாட்டான். அப்படி வெளியே போனா அது டெட் பாடியா தான் இருக்கும். நான் தான் எப்படி வெளில வந்தேங்கிறத அப்புறமா சொல்றேன். இப்ப நான் சொன்னதை செய். ஹலோ அம்மா. மத்ஸ்யா, அவன் உன்னை எப்படி எல்லாம் அடிச்சிருக்கான், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்கான். அதுக்கப்புறம் கூட நீ இப்படி பேசுறியம்மா. உன்னை அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அதனாலதான் அந்த பெட்ரோல் பங்க கொளுத்திட்டேன். அவனையும் கொளுத்துவேன். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்ப்பா. என்ன வேணா செய்வேன். எனக்காக நீ செஞ்சிருந்தா நான் உன் கூடவே இருந்திருப்பேன். நான் சொன்னேன்ல, இந்த கோபம் உன்னை அழிச்சிடும்னு. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம பண்ணிட்டியே மத்ஸ்யா. நீ ஏன் இப்படி சொன்ன? எப்படி வா? போன்ல யாரு? ஹலோ ஹலோ. எங்க அம்மா மேல மட்டும் கை வச்சனா போன தடவை நீ தப்பிச்சிட்ட. இந்த தடவை தப்பிக்க முடியாது. அடிக்க மாட்டேன். ஆனா இன்னொரு வாட்டி போன் பண்ணாலும் எங்க வாழ்க்கையில தலையிட முயற்சி செஞ்சாலும் இவளை நான் இந்த உலகத்தை விட்டு ஒரே அடி அமைச்சிருவேன். கொஞ்சம் ஓரம் நில்லுங்க. சீக்கிரம். ஆமா, நில்லுங்க. ரூபம் மகத்ய பகவத்ர நேத்திரம் மகாபாகு பகபகு ரூபதமா பகுதராம் பகுதராம் அக்ஷேத்திர கரலாம் தேசவா லோகா பிரபதிதாஸ்தகம். அதாவது விஸ்வரூபம் ஸ்ரீ கிருஷ்ணரோட திவ்யமான ரூபம், மொத்த பிரபஞ்சத்துக்கான ரூபம். மகாபாரத யுத்தத்துல முதல் நாள் அர்ஜுனனுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. அண்ணன் தம்பிகளோட எப்படி சண்டை போடுறது? அப்ப ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டி, ஹே அர்ஜுனா, நான் இந்த பிரபஞ்சத்தின் சுரூபம். இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. அதனால நீ யுத்தம் பண்ணியே ஆகணும். அநியாயத்தை அழிக்கிறதுக்கு, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு. ஸ்ரீ கிருஷ்ணரோட இந்த விஸ்வரூபத்தை பார்த்ததும்
அர்ஜுனனோட கண்ணில் வெற்றியின் ஒளி தெரிய ஆரம்பிச்சது. அவன் அந்த மகாபாரத யுத்தத்தை ஜெயிச்சே திருவன்னு முடிவெடுத்தான். நேத்து அடிச்சது நாங்க, சுத்தம் பண்றது நீ. கிளம்பு. சார், அம்மா இறந்துட்டாங்க. பரோல்ல போக விட்டீங்கன்னா. ஆனா அம்மா தான் போயிட்டாங்கல்ல, திரும்ப வரப்போறது இல்லையே. என் தாடி வளர்ந்துகிட்டே இருக்கு, அதை எவன் சிறைப்பான்? தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டேன் மச்சியா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப உன் முகத்தை கூட பார்க்க முடியலையே. தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம இப்படி பண்ணிட்டீங்க. வழி இல்லாம போறதுக்கு நான் தான் காரணம். நானே ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். அப்பாஸ் எங்க? அவர் உள்ள இருக்காருங்க. ஆனந்த ஐயா அனுப்பினாரு. ஆனந்த ஐயாக்கு சேர வேண்டிய பணம் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு போகதான் வந்து. இங்க நான் பிச்சை போடு போட்டிருக்கா. தர முடியாது போ. கண்ட ஆளுகளை எல்லாம் அனுப்பி வைக்கிறான். உன்ன மாதிரியே இன்னொருத்தன் இருந்தான். அவனும் ஆனந்த ஐயாக்கு சேர வேண்டிய பணம் தரமாட்டேன்னு சொன்னான். அசீஸ் அன்சாரி. அவனை சாவடிச்சிட்டாங்க. அவனை யாரு கொன்னாங்க, அவனோட பாடிக்கு என்னாச்சு, அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். நிறுத்து. இந்த பாட்டில்ல இருக்கிற ரத்தம் அசீஸ் அன்சாரியோடது. அல்லாஹ் ஹோல் வல அக்வத். நான் பைத்தியமாட உனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன்? 10 நிமிஷத்துல நான் ஆனந்த ஐயாக்கு போன் பண்ணலன்னா அவர் போலீஸுக்கு போன் பண்ணிடுவாரு. 5 நிமிஷத்துல போலீஸ் இங்க வந்துடும். 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க குண்டி கிழிற அளவுக்கு தேய்ச்சாலும் இந்த ரத்தக்கரை போகாது. நீங்க போலீஸ் நாய்ங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மோப்பம் பிடிச்ச கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரத்தம் அசீஸ் அன்சாரியோடது. அவன் சாவுக்கு நீதான் காரணம்னு தெரிஞ்சிடும். பயப்படாத. முத கால்ல ஆனந்தையா ஏரியா பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. கரெக்டான அட்ரஸ் 2வது கால்ல தான் சொல்லுவாரு. இப்ப முடிவு உன் கையில இருக்க பாஸ். பணமா இல்ல போலீஸா?